சிவகாசியில் டாஸ்மாக் கடைக்கு தீ வைத்து சேதப்படுத்திய வழக்கில் பாமக பொருளாளர் திலகபாமா உட்பட 21 பேரை விடுதலை செய்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள டாஸ்மாக் கடைகளை அப்புறப்படுத்துமாறு உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்த கோரி கடந்த 2017ஆம் ஆண்டு சிவகாசியில் பாமக நிர்வாகி திலகபாமா தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. அப்போது டாஸ்மாக் கடையின் பூட்டை உடைத்து மது பாட்டில்களை உடைத்து கடைக்கு தீ வைக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக அரசு சொத்தை சேதப்படுத்தியதாக திலகபாமா மற்றும் 14 பெண்கள் உட்பட 21 பேரை போலீசார் கைது செய்தனர். வழக்கு விசாரணை ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் திலகபாமா உட்பட 21 பேரை விடுதலை செய்து நீதிபதி ஜெயக்குமார் உத்தரவிட்டார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே தனியாருக்கு சொந்தமான மதுபான பாரில் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் மது பாட்டிலால் மண்டையை உடைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ளது. புளியங்குடி செல்லும் சாலையில் ரயில்வே கேட் அருகே உள்ள பாரில் முப்பிடாதி என்பவருக்கும் மாரியப்பன் என்பவருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றவே ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்ட நிலையில் மாரியப்பன் மது பாட்டிலால் முப்பிடாதியின் தலையில் அடித்தார். இது தொடர்பான புகாரின் பேரில் மாரியப்பனை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.